உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரிவிஷனே தெரியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றாரு. இதுல எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் படிச்சுட்டு வரட்டும், அதன் பிறகு எஸ்ஐஆர் பத்தி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியா மாறி இருக்கு. ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. பொதுவா எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அதாவது கோர்ட்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதாடல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல என்ன அவங்க வாதிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா எஸ்ஐஆர், ஆமா உண்மையிலேயே வாக்குப்பட்டியல்ல யார் யார் இருக்காங்க, யார் இந்த ஊர்ல இல்லாம வெளியூருக்கு போயிருக்காங்க அப்படிங்கலாம் சரிபார்க்க வேண்டியது சரிதான், தேவைதான். ஆனா இப்போ மழையெல்லாம் பெய்து ஏகப்பட்ட இடத்துல சிக்கல்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது கூடவே இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறது எப்படி எங்களால சரிபார்க்க முடியும்? அதனால எஸ்ஐஆரை இந்த வருடம் எலெக்ஷனுக்கு 2026 எலெக்ஷன் இல்லாம அடுத்த வருட எலெக்ஷனுக்கு நம்ம பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இயற்கை பேரிடர் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும், இல்லாட்டி வரலாம். இதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எந்த நல்ல விஷயமும் நடக்காது. அதனால எஸ்ஐஆரை தள்ளி போடுறது நடக்கவே நடக்காது. தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் இந்த எஸ்ஐஆர் எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு திமுகக்கு எதிரானதும் அதே நேரத்தில் அதிமுகக்கு ஆதரவானதுமா இருக்கு. அதிமுக என்ன சொல்றாங்க? எஸ்ஐஆர் ஏன் வேண்டாம்னு சொல்றாங்க? போலி வாக்காளர்கள் யாரும் இருக்கக்கூடாது, உண்மையான வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். இதுல என்ன திமுகக்கு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்.